ஒரு நாள் போய் யூபிலயோ பீகார்லயோ தங்கிட்டு வாங்க. இல்ல தைரியம் இருந்தா உங்கள் மகளை அனுப்பி வைங்க ஒரு நாளைக்கு யூபிலயோ பீகார்லயோ தனியா தங்கிட்டு வரதுக்கு. அப்ப தெரியும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்காங்க அப்படின்னு. ரொம்ப கேவலமான ஒரு மனநிலையில இந்த அரசியல் சூழல் மாறிக்கிட்டு வருதோன்னு ஒரு அச்சமா இருக்கு. என்னன்னா, பெண்களுக்கு இங்கு தொடர்ந்து நடக்கக்கூடிய பாலியல் கொடுமைகள், இங்க அத்துமீறல்கள்னு சொல்லி தினம் தினம் நம்ம வந்து செய்தித்தாள்களில் வந்து நியூஸ் பார்க்குறோம். பாதிக்கப்படுறாங்க, கைது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதே தெரியாமல் இருக்கும் பொழுது, ஆளும் தரப்பை ஆதரித்து பேசக்கூடிய இந்த டாக்டர் ஷர்மிளான்னு ஒருத்தங்க இருக்காங்க ட்விட்டரில். அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க ஒரு பெண் தானா, அவங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையான்றது கொஞ்சம் கூட எனக்கு தெரியல. அவங்க வந்து அவங்க இணையதளத்தில், அந்த எக்ஸ் இணையதளத்தில் எழுதுறதும் அவங்க பேசுறதெல்லாம் வந்து கொச்சியா மூன்றாம் தர பேச்சாளர்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு இணையாக நீயா நானா பார்த்துடலான்னு சொல்லி அவங்க கொச்சைப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவது தமிழ்நாட்டு பெண்களை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து அவங்க கொச்சப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. என்ன சொல்றாங்க? உத்தரப்பிரதேஷ் போங்க, பீகார் போங்க, அங்கெல்லாம் போய் உங்க பொண்ணை விட்டு பாருங்க. நாங்க ஏங்க அங்க போய் விடணும்? இது ஏன் மாநிலம்? நீங்க எங்களை பாதுகாப்பீங்கன்றதுக்காக தான் உங்களை ஓட்டு போட்டு இங்க இந்த ஆட்சியை வந்து தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. ஏன் ஆண்கள் மட்டும் தான் ஓட்டு போட்டு இந்த அரசாங்கம் வந்திருக்கா? பெண்கள் ஓட்டு போடலையா? கேட்டா நாங்க பெண்களுக்காக அதை செய்தோம் இதை செய்தோம் நீங்க மாறுதட்டுறீங்களே, அவங்களோட பாதுகாப்பை நீங்க உறுதிப்படுத்தலையே. இப்படி வந்து அவங்க ரொம்ப போற போக்குல ஒரு விஷயத்த வந்து ரொம்ப கேவலமா சொல்லிட்டு போறாங்க. இந்த மாதிரி நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்லி. அதுல அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுனா இங்க தமிழ்நாடு ரொம்ப பாதுகாப்பான மாநிலமா இருக்கு. ஏங்க, பேப்பர் திறந்தா தினம் தினம் ஏதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பாலியல் சீண்டல்கள் நடந்திருக்கு, அத்துமீறல்கள் நடந்திருக்கு, ஒரு பெண் பாதிக்கப்படுறா, ஒரு சிறுமி பாதிக்கப்படுறா. பாதுகாப்புன்னு சொல்றீங்களா? இங்க ரொம்ப சேஃபா இருக்கும்னு அண்ணா நகர் பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒருத்தன் புழுந்து அந்த பொண்ணை வந்து வலுக்கட்டாயமா வந்து கெடுத்து அந்த வீடியோ எடுக்கிற அளவுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்குன்னா இதுதான் பெண்களுக்கான பாதுகாப்பா? 10 வயது சிறுமி அண்ணா நகர்ல ஒரு பொண்ணு பாதிக்கப்படுறா, அதுதான் வந்து பெண்கள் பாதுகாப்பு இருக்கிறதா தமிழ்நாட்டுல? இவங்க உத்தரப்பிரதேசத்துல மட்டும்தான் பாக்குறாங்க. அதுவும் இல்லாம தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிட்ட சேனலை மட்டுமே பார்த்துட்டு தமிழ்நாடு சேஃபா இருக்குன்னு வாய் கூசாம போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நல்லாவே தெரியும். இந்த மாதிரி ஒருத்தங்கெல்லாம் கட்சியில வச்சுக்கிட்டு சத்தியமா சொல்றேன், இந்த வாட்டி காரி காரி துப்ப போறாங்க. பெண்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. நாங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. இந்த அம்மா பேசுற வீடியோவை எடுத்துட்டு போயிட்டு நாங்க பெண்கள் கிட்ட போட்டு காட்டினாலே போதும், கைட்டி அடிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து வெறி கொண்டு போயிருக்காங்க ஒவ்வொரு பெண்களும் இந்த சமூக ஊடகங்கள் இந்த அம்மா பேசுறத பார்த்து கொச்சையா பேசுறாங்க. அதுவும் இல்லாம ஒரு காணொலியை ஷேர் பண்றாங்க. ஐயோ, ரொம்ப கேவலங்க, அபத்தங்க அது. அதாவது யாருமே இந்த அளவுக்கு யோசிக்க மாட்டாங்க. குரூரமா வடக்குல ஏதோ ஒரு மாநிலத்துல ஒரு பெண்ணை வந்து ஒரு சில ஆண்கள் சேர்ந்து அந்த பொண்ணு ரோட்ல நடந்து போது அந்த பெண்ணோட ஒரு உறுப்பை வந்து டச் பண்றாங்க. அந்த வீடியோ எடுத்து போடுறாங்க. அவங்க அந்த பொண்ணோட ஃபேஸை கூட பிளர் பண்ணாம அந்த வீடியோவை அப்படியே பல லட்சம் பேர் பார்க்கக்கூடிய ஒரு சோசியல் மீடியால வந்து ஷேர் பண்றாங்கன்னா என்ன ஒரு குரூர மனநிலை? உங்க வீட்டு பொண்ணுங்களை வீடியோ இந்த மாதிரி நீங்க எடுத்து போடுவீங்களா? இன்னொரு வீட்டு பொண்ணு தானே, யார் எப்படி இருந்தான்னா வடக்குல தானே இருக்கா. எங்க உத்தரப்பிரதேசத்துல மத்திய பிரதேச இருக்கிற பெண்கள் எப்படி போனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களும் பெண் தானே, நீங்களும் பெண் தானே, யாருக்கு என்னன்னா கவலை இல்லைன்ற மாதிரி அந்த வீடியோ எடுத்து போடுறீங்களே. ஐயோ கேவலம். கமெண்ட்ஸ் கோட்ஸ் அவங்க படிப்பாங்களா மாட்டாங்கன்னு தெரியல. ஏங்க, நீங்க ஒரு கட்சி ஆதரிச்சு பேசுறீங்க, நான் ஒரு கட்சி ஆதரிச்சு பேசுறேன். அல்டிமேட் கோல் ரெண்டு பேருக்கும் என்ன இருக்கு? மக்கள் முடிவெடுக்க போறாங்க. ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல நம்ம மனுஷனா மனிதாபிமானத்தோட நம்ம நடந்துக்கணும். ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிக்கிறது தான் அறம். அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, பனையூர் பண்ணையார், நீங்க என்ன விமர்சனம் பண்ணாலும் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து அதுக்கான உரிமை இருக்கு. பத்திரிகையாளர் சுதந்திரம்னு சொல்லிக்கலாம், கருத்துரிமை சுதந்திரம்னு சொல்லிக்கலாம், இப்படி நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனா ஒரு 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 பாலியல் குற்றங்கள் நீங்க தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடக்கிறத பத்திலாம் நீங்க அட்ரஸ் பண்ணாம இங்க அதெல்லாம் எதுவுமே நடக்கலன்னு நீங்க கடந்து போறது வந்து கேவலமான ஒரு விஷயம். அது எனக்கு வாயில வேற மாதிரிலாம் அசிங்கமா வருது. அவங்க லெவலுக்கு நம்ம இறங்கி போக கூடாதுன்றதுனால நான் ரொம்ப டீசெண்டா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கொதிச்சு போயிருக்காங்க, ஒவ்வொரு பெண்களும் கொதிச்சு போயிருக்காங்க. அந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே மனசாட்சி இல்லாம உத்தரப்பிரதேசம் போங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கிறது உங்க பார்வைக்கு படல, நீங்க எதுவுமே பார்க்கல, இங்க யாருக்குமே எதுவுமே நடக்கல. ஒரு +2 படிக்கிற பசங்க ஒரு பொண்ணை வந்து கெடுத்து அந்த பொண்ணை வந்து கழுத்தறுத்து போட்டாங்களே, அந்த செய்தியெல்லாம் நீங்க பார்க்கல. அதெல்லாம் உங்க காதுகளுக்கும் வரல, உங்க கண்களுக்கும் படல. அப்படிதானே? உங்களுக்கு என்ன? தொடர்ந்து நீங்க தளபதி விஜய் அவர்களை வந்து விமர்சனம், ஏங்க 1000 விமர்சனம் நீங்க பண்ணுங்க, தளபதி பார்க்காத விமர்சனம் கிடையாது, அபியூசஸ் கிடையாது. சினிமால இருக்கும் போது அவர் சார்ந்த குடும்பம், அப்பா அம்மா மனைவின்னு
எந்த லெவலுக்கு அசிங்கமா பேசணுமோ அந்த அளவுக்கு எல்லாம் அசிங்கமா பேசிதான் இன்னைக்கு திரைத்துறையில ஒரு நம்பர் 1 என்ற ஒரு பொசிஷன்ல அவர் வந்திருக்காரு. இந்த விமர்சனங்கள்லாம் ஒரு காதல போட்டுக்கிட்டு போற ஆள் கிடையாது. புரியுதுங்களா? நீங்க என்ன பண்றீங்க? விமர்சனம் வைக்கிறன்ற பேர்ல கேவலமா அபியூஸ் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. தளபதி அவர்களை அசிங்கப்படுத்துறேன், தளபதி ஆதரிக்கக்கூடிய பெண்களை அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லி உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிறீங்க. நீங்க பேசுறது ஒண்ணு போதும். உங்க கணவர் விடுதலை சிறுத்தை கட்சியில எம்எல்ஏ. எப்படிங்க அண்ணன் திருமாவர்கள்லாம் இதெல்லாம் பாக்குறாரா இல்லையா? இப்படிப்பட்ட ஒருத்தங்களை பேச வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் நியாயமா? உங்க கட்சிகளையும் பெண்கள் இருக்காங்க, அவங்களும் பார்க்கத்தானே செய்வாங்க. என்ன ஒரு குரூர மனநிலை இருந்தா இப்படி பேசலாம்? உங்களுக்கு திமுகவோட அல்டிமேட் கோலே ஆபாச தாக்குதல், அசிங்கப்படுத்துறது, ஹராஸ் பண்றது, அவங்களோட பர்சனல் லைஃப் உள்ள போயிட்டு அசிங்கப்படுத்துறதுன்னு அவங்க எப்பவுமே எடுக்கிறது தான் அது. அதெல்லாம் ஆண்கள் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பல பெண்கள் தைரியமா இன்னைக்கு அவங்களோட கருத்துக்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க, எல்லாமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்குதான் அவங்க இன்னமும் அவங்களுக்கான அரசியல் மயப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியில் அவங்க பெண்கள் ஈடுபடும் போது இந்த மாதிரி ஒருத்தங்க மூன்றாம் தர பேச்சாளர்கள் மாதிரி பேசக்கூடிய இந்த மாதிரி சிலர் பேசும்போதெல்லாம் அவங்க சோசியல் மீடியாவில் வரத்துக்கே பயப்படுவாங்க. அடடா, நம்ம எதனா ஒன்று பேசணும்னா நம்ம புகைப்படத்தை மாஃப் பண்ணி அசிங்கப்படுத்தி எங்க போட்டுருவாங்களோ அச்சத்துல தன்னை அரசியல் மயப்படுத்திக்கணும்னு நினைக்கிற பெண்கள் கூட அச்சப்பட ஆரம்பிப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் தக்க பதிலடி 2026 கொடுப்பாங்க. நீங்க நல்லா பாருங்களேன். பிஜேபி ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பிடிக்கலையா பாகிஸ்தான் போ, பிடிக்கலையா பாகிஸ்தான் போன்னு தொடர்ந்து சொல்லுவாங்க. இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? உத்தரப்பிரதேசம் போ, மத்திய பிரதேசம் போ, பீகார் போ. அதை விட பெருசா இவங்க சொல்றது என்ன? பிஜேபி உள்ள வந்துரும் பாய், பிஜேபி உள்ள வந்துரும், சிறுபான்மையினருக்கு நாம தான் பாதுகாப்பு. இன்னும் எத்தனை நாளைக்குடா இந்த பிஜேபி உள்ள வந்துரும், பிஜேபி உள்ள வந்துரும்ன்ற பூச்சாண்டியை நீங்க காட்டிக்கிட்டு இருக்க போறீங்க? மக்களை பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா? மக்கள் முட்டாள்களா, பைத்தியக்காரன் நினைச்சுக்கிறீங்களா நீங்க எல்லாரையும்? இன்னமும் நீங்க சொல்ற உருட்டுக்களை நம்பக்கூடிய முட்டாள் மக்களா நாங்க? பிஜேபி உள்ள வந்துரும், பிஜேபி வந்துரும். டேய், நீ இருந்தாலும் இல்லனாலும் பிஜேபி இங்க உள்ள வராதுடா. ஏன்னா அது இங்க இல்ல. தமிழ்நாட்டுல பிஜேபி இல்ல. மதவாத சக்திகளுக்கு இங்க இடம் இல்ல, சாதிய கட்சிகளுக்கு இங்க இடம் இல்ல. புரியுதுங்களா? சும்மா எப்ப பார்த்தாலும் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பிஜேபி உள்ள வந்துரும், பிஜேபி உள்ள வந்துரும் உருட்டிக்கிட்டே இருப்பீங்க நீங்க. அவன் பாகிஸ்தான் போன்றான், நீ உத்தரப்பிரதேசம் போன்ற. இததான் எங்க தலைவர் மாநாட்டில் சொன்னார். பாசிசமும் பாயாசம்னு ஒரே கோட்ல இணைவாங்க, ஒரே விஷயத்த பேசுவாங்க. இதுதான் பெரியார் போராடினாரா? இதுக்காக தான் மூத்திர சட்டியை கையில் எடுத்துட்டு பெரியார் வீதி வீதியா ஊர் ஊரா சுத்தினாரா? இந்த பெண் விடுதலைக்காக தானா? இன்னைக்கு நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியால நீங்க பேசுறீங்கன்னா அது எந்த காரணம்? யார் வாங்கி கொடுத்த விடுதலை? எத்தனை பெண்களோட உயிர் தியாகங்கள் இன்னைக்கு இருக்கு? அதெல்லாம் கொச்சப்படுத்துறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்லையா உங்களுக்கு? நான் கேட்கிறேன். இது 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 இப்படியே இவங்க தொடர்ந்து பேசுமானால், இப்படியே தொடர்ந்து அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா நிச்சயமா அதுக்கான தக்க பதிலடி பெண்களே நீங்க பாருங்க. இதுதான் இவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜி. உமன் ஹராஸ் பண்ணுவோம், இறங்கி பேசுவோம், அசிங்கப்படுத்துவோம். தளபதி என்ற ஒற்றை மனிதரை தரம் தாழ்த்தி பேசுவதற்கும் அவரை விமர்சனம் பண்றதுக்கு இவங்க கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் உத்தரப்பிரதேசம் போ, மத்திய பிரதேசம் போ, பீகார் போ, ஒடிசா போ. ஏன்னா இங்க இருக்கவங்க மட்டும்தான் பெண்கள், அங்க இருக்கவங்க எல்லாம் பெண்கள் கிடையாது, பொம்மைகள் இல்லையா? உங்களுக்கெல்லாம் தக்க பதிலடி 26 மக்கள் கொடுக்கலன்னா என் பேரை நான் மாத்திக்கிறேன். உண்மையிலே எனக்கு ரொம்ப கோபமா வருது. என்னால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்ப எமோஷனலாக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னன்னா பத்திரிகையாளர்கள்லாம் பேசுறாங்க, இவங்களோட அந்த ஆணவ போக்கு, திமிர் பேச்சு, மேடை ஏறி. நேற்று ஒரு திமுக மேடை போட்டிருக்கான், அங்க ஏறி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு, விஜய் விஜய் விஜய். எந்த மேடை ஏறினாலும் இவங்களுக்கு அதுதான் சாப்பிட்றது, தூங்குற நேரம் தவிர்த்து மற்ற நேரம் முழுக்க முழுக்க இவங்க மண்டைக்குள்ள விஜய் என்ற அந்த 3 எழுத்து மந்திரம் தான் ஒழிச்சுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு அந்த மரண பீதி பயம் வந்துருச்சு. அதனால என்ன பண்றது தெரியாம ஏதோ ஒண்ணு கத்திக்கிட்டு இருக்காங்க, எது கிடைச்சாலும் குத்தி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மகளிர் தினத்தன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க எவ்வளவு பெண்கள், எத்தனை பேர் இன்னைக்கு எங்க அண்ணனுக்காக நாங்க வருவோம், நாங்க அவருக்கு தான் ஓட்டு போடுவோம், எங்க மொத்த ஓட்டு எங்க தளபதிக்கு தான் சொல்லி எத்தனை பெண்கள் ஆதரவு கொடுக்கறத பாத்தீங்க. இதெல்லாம் அவங்களால பொறுத்துக்க முடியல. அதனாலதான் அவங்க அந்த அம்மா பேசுறாங்க, உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க, அப்படியே கொந்தளிக்கிறாங்க. ஒரு அந்த ஒரு பிளர் பண்ணாம ஒரு வீடியோ எடுத்து போட்டு அசிங்கப்படுத்துறாங்க ஒரு பொண்ணை. தமிழ்நாட்டுல பாதுகாப்பா இருக்கு, மற்ற மாநிலங்கள்லாம் நீங்க போய் பாருங்க சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க. இங்க நடக்கிற பாதிக்கப்பட்ட பெண்கள் பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க எப்பவுமே ஒரு வலியானது, அதாவது ஒரு ஒரு பழைய பழமொழி ஒன்று இருக்கு, வாந்தி பேதி வந்தாதான் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தனக்கு வைத்து வலி வந்தா மட்டும்தான் தெரியும் அந்த பிரச்சனை எல்லாமே. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட பெண்கள் நீங்க பேசுறத பார்த்தா என்ன வலிக்கும் அவங்களுக்கு. கொடுமையை அனுபவிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் வெளியே வர முடியாம அவங்க பேரு, அட்ரஸ், போன் நம்பர், எஃப்ஐஆர் லீக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதை பத்திலாம் பேசாம நாங்க சேஃபா இருக்கோம். இந்த அம்மா போவாங்களாம், நாடகத்துல நடிப்பாங்களாம், வில்லி கேரக்டர் பண்ணுவாங்களாம்,
பேட்டா வாங்கிப்பாங்களாம், ஏசி ரூம்ல வந்து உட்காருவாங்களாம், வீடியோ போடுவாங்களாம். இவங்க சேஃபா இருக்காங்க. ஆனா மக்கள் தினம் தினம் பஸ்ஸுங்கள்லையும் ட்ரெயின்லையும் வேலைக்கு போற பெண்கள், படிக்கிற பெண்கள், சிறுமிகள்னு சொல்லி எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் ரொம்ப வருத்தத்தோடையும் கோவத்தோட தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்றேன். தயவு செய்து இந்த மாதிரி சில ஆண்கள் வந்து அரசியல் வந்து புறக்கணிக்கப்பட வேண்டும். அதற்கான நாள் 2026 வரும். நமக்கான விடியல் பிறக்கும். நம் தலைவர் நடக்கும். நான் நம்புறேன். நிச்சயமா ஏதாச்சும் ஒரு நல்லது நமக்கு நடக்கும். பெண்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இவங்களுக்கான தக்க பதிலடியை நீங்க இந்த வர 2024 கொடுக்கணுன்றதை இந்த இடத்துல வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.